இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு கேட்குற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த பைபிள் எப்பவுமே நமக்கு ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கும். பிரசங்கங்கள் எல்லாம் ஆச்சரியத்தை உண்டாக்கும். சில நம்ப முடியாத சில விஷயங்களை, மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியாத சில காரியங்களை வேதாகமம் சொல்லும். அது பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். அல்லேலூயா. அதில் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கும். சாதாரண உலக மக்களால் நிச்சயமாக இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு ஒரு ஆவிக்குரிய இருதயம் வேணும். அல்லேலூயா, ஆமென். இதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு என்ன வேணும்னா 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானித்து அறிகிறான். சில கர்த்தருடைய இந்த பைபிளில் சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆவிக்குரியவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. 1 கொரிந்தியர் 2:15 வாசிமா. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இதே ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன், 14வது வசனம் வாசிமா. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயம், நீ ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனாக இருந்தால் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த பைபிளை ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவனுக்கு பல கேள்விகள் உண்டாகும், பல சந்தேகங்கள் உண்டாகும், பல ஆச்சரியங்கள் உண்டாகும். ஆனால் ஆவிக்குரியவர்களாயிருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுவார்கள், அதை விசுவாசிப்பார்கள், அதில் இருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். அல்லேலூயா. இப்போ அப்படிப்பட்டதான ஒரு காரியங்களை நான் இப்போது உங்களுக்கு சொல்ல போகிறேன். வேதத்தில் இருக்கிற வசனத்தை சொல்ல போகிறேன். இப்போது தான் உங்களுடைய நிலவரம் புரியும், நீங்கள் ஆவிக்குரியவர்களா ஜென்ம சுபாவம் உள்ளவர்களா என்று சொல்லி. நீங்கள் ஆவிக்குரியவர்களாயிருந்தால் நிச்சயமாக அந்த வசனத்துக்கு பின்னால் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள், கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஜென்ம சுபாவம் உள்ள மனிதராயிருந்தால் நிச்சயமாய் நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கவே முடியாது. ஏனென்றால் நீங்கள் அதற்கு கீழ்ப்படிய போகிறதும் இல்லை, அதை விசுவாசிக்க போகிறதும் இல்லை, அதற்கு உங்களை ஒப்பு கொடுக்க போகிறதும் இல்லை, அதன் வழியிலே நடக்க போகிறதும் இல்லை. அப்படிப்பட்டவர்கள் இதற்கு வசனத்துக்கு பின்னால் இருக்கிற ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது? அனுபவிக்கவே முடியாது. ஏனென்றால் வேதம், தேவனாகிய கர்த்தர் அவ்வளவு மகத்துவம் உள்ளவரும் சர்வ வல்லமையுள்ளவருமாக இருக்கிறார். அவருடைய சர்வ வல்லமையை புரிந்து கொள்வதற்கே ஒரு தனித்தன்மை வேண்டும். அல்லேலூயா. அதை விசுவாசிப்பதற்கு ஒரு தனித்தன்மை வேண்டும், அதில் நடப்பதற்கு ஒரு தனித்தன்மை வேண்டும். அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இப்போ வாசிகள் உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். போதும். இந்த வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுக்கு இந்த வார்த்தை மிகுந்த ஆச்சரியத்தை உண்டாக்கும். அது அவன் கேட்பான், அது எப்படி நடக்கும்? பிழைப்பு என்று சொன்னால் வாழ்வது, வாழ்வாதாரம், வாழ்வாதாரம், வாழ்க்கை. பிழைப்புன்னா உயிரோடு இருக்கிறது இல்லை, செத்து போனோம் பேசிட்டாம்பா, அந்த பிழைப்பு இல்லை. இது வாழ்க்கை.
இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அப்படி என்று சொன்னால் வெறும் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தில் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய வார்த்தையும் மனிதனுக்கு நல்ல வாழ்க்கை தரத்தை கொடுக்கும் என்பது இந்த வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இதை போய் நீ மற்ற ஒரு மனிதனிடத்தில் சொல்லி பாருங்கள். 2-3 நாளைக்கு முன்பதாக கோவில்பட்டியிலிருந்து ஒரு சகோதரன் எனக்கு ஃபோன் பண்ணினார். பாஸ்டர், எனக்கு கோபமாக வருது, வெறுப்பாக இருக்கு. என்னன்னு கேட்டேன். என் பக்கத்து வீட்டுக்காரன் என் வேலை செய்கிற இடத்துலலாம் என்னை கிண்டல் பண்ணுறாங்க. என்ன கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு. அது எப்படியா தண்ணியில் திராட்சை ரசம் வரும்? அது எப்படியா கடல் மேலே ஒரு மனுஷன் நடக்க முடியும்? இதெல்லாம் சொல்கிறீங்களே நீங்கள். ஒரு ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுக்கு இது புரியவே புரியாது. நான் சொன்னேன், ஒன்று தானா கிண்டல் பண்ணாங்க. இயேசுவே அந்த காலத்தில் கிண்டல் பண்ணாதவங்க, புரியாதவனுங்கெல்லாம். அதனால் இன்றைக்கும் புரியாதவங்க மத்தியில் இப்படி தான் நம்ம வாழணும், நீங்கள் ஒன்றும் கண்டுக்காதீங்கன்னு சொன்னேன். உங்களில் கூட நிறைய பேருக்கு புரியாது. இது இந்த சர்ச்சில் உட்காந்துருக்கிற உங்களுக்கு இன்னும் நிறைய பேருக்கு இந்த விஷயம் புரியல. அதனால தான் நீ இன்னும் தேவனை சார்ந்து வாழலை. அதனால தான் நீ கர்த்தருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. நீங்கள் பிறந்தலேருந்து கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், சபைக்கு போகிற ஆளாக இருக்கலாம், அல்லது இடையில கிறிஸ்தவங்களாக மாறி இருக்கலாம். ஆனால் இன்னும் முழுசாக உனக்கு புரியல. அதனால தான் பாஸ்டர் பண்ணுற ஒவ்வொரு பிரசங்கமும் அவருக்கு என்ன தெரியும் என் கஷ்டம், அவருக்கு என்ன தெரியும் என் கஷ்டம்னு சொல்லி நீ என்ன பண்ணுற? விலகி போகிறாய் இந்த வசனத்தை விட்டு. இது பாஸ்டருடைய வார்த்தைன்னு எடுத்துக்காதீங்க தயவு செய்து. இது யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியேல் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனம். என் கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து என் நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். அவைகளில் படி செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான். யார் கர்த்தருடைய வார்த்தைகளின்படி செய்கிறானோ அவைகளால் அவன் பிழைப்பான். என்னையா இது? வேலைக்கு போனாதான் பிழைப்பு, நல்லா படித்தாதான் பிழைப்புண்டாகும், பணம் ஓடி உழைச்சாதான் பிழைப்புண்டாகும். இப்படி சொல்கிற இந்த காலகட்டத்தில், இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் போய் என்னவோ ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்தால் பிழைப்புண்டாகுன்னா, எஸ், ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுக்கு இது சந்தேகத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. ஆவிக்குரியவனுக்கோ இது ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். ஏனென்றால் ஆவிக்குரியவன் அண்ட சராசரங்களை உண்டாக்கி வைத்திருக்கிற ஆண்டவருடைய வல்லமையை அறிந்திருக்கிறான். அல்லேலூயா. ஆவிக்குரியவன் யார்? அண்ட சராசரங்களை உண்டாக்கின ஆண்டவருடைய வல்லமையை அறிந்தவன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமையை அறிந்தவன் அவன் தான் ஆவிக்குரியவன். ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருக்கு எவ்வளோ வல்லமை இருக்கு. ஆண்டவரால் காற்றையும் கடலையும் அதட்ட முடியும். ஆண்டவரால் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்ற முடியும். ஆண்டவரால் சத்தவனை உயிரோடு எழுப்ப முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. 5 அப்பத்தை கொண்டு 5000 பேரை போஷிக்க ஆண்டவரால் முடியும். செத்து 4 நாளான லாசருவை உயிரோடு வா என்று சொல்லி ஒரே வார்த்தையில கூப்பிட முடியும். இவைகளெல்லாம் அறிந்து இவைகளின் மேல் விசுவாசம் வைத்து இப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனுடைய வழியில நடக்கிறவன் தான் ஆவிக்குரியவன். அவன் இந்த வார்த்தைகளை கேட்கும் போது சந்தோஷப்படுவான். என் தேவன் பெரியவர், என் தேவனால் இதை செய்ய முடியும், நானும் இனிமேல் அவருடைய வழியிலே நடப்பேன், அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுவேன், அவைகளால் இனி நான் பிழைப்பேன். ஏனென்றால் என் முற்பிதாக்கள், என் முன்னோர்கள் அப்படி பிழைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த எண்ணமும் இந்த சிந்தையும் உள்ளவன் தான் ஆவிக்குரியவன்.
சந்தேகப்படுகிறவன் யார்? ஜென்ம சுபாவம் உள்ளவன். ஆகையினாலதான் சந்தேகப்படுகிறவனுக்கு ஒன்றும் கிட்டாது. விசுவாசிக்கிறவனுக்கோ எல்லாம் கூடும். யாருக்கு கூடும்? விசுவாசிக்கிறவனுக்கு. நீ விசுவாசித்தால் ஆகும். யார் விசுவாசிப்பா? ஆவிக்குரியவன் மட்டும்தான் விசுவாசிப்பான். ஏனென்றால் அவன் நிதானித்து அறிகிறவன். நிதானித்து அறிவான். என்ன நிதானிப்பான்? இப்படி ஒன்று நடந்துச்சா? இப்படி ஒன்று நடந்திருக்குமா? இப்படி பைபிள் சொல்லுது, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? கொஞ்சம் அறிவாளியாக இருந்தால் உடனே எருசலேமுக்கு போயிடணும். எங்கே போனோம்? எங்கே போயிடணுங்க? இஸ்ரவேல் நாட்டுக்கு போயிடணும். இயேசு உயிர் தெழுந்த கல்லறை இன்னும் இருக்கு அப்படின்னா மீதி எல்லாம் நடந்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அவர் மலை ஏறி போனாரே, ஒலிவ மலை, அது இன்னும் இருக்குதே. இருக்குதா இல்லையா? அப்படின்னா அது நடந்திருக்கும். சரி, இன்னும் கொஞ்சம் புத்திசாலியா நீ? இன்னும் கொஞ்சம் புத்திசாலியா? இதெல்லாம் நடந்துச்சா இல்லையான்னு உனக்கு டவுட்டு தீரணுமா? இயேசுவோடு இருந்த சீஷன் நம்ம சென்னைக்கு வந்து செத்து போனாரு. அல்லேலூயா. இனி டவுட் வருமா ஐயா? ஐயா இனி டவுட் வருமா? இந்த மாதிரி மூளைக்கு வேலை கொடுத்தா இயேசுவின் வல்லமை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹல்லேலூயா. இயேசு வாழ்ந்தார் என்பது உண்மையானால், இயேசு உயிரோடு எழுந்தது உண்மையானால், இயேசு உயிரோடு இருக்கும்போது அவரோடு கூட இருந்த சீஷன் ஒருவன் இந்த சென்னையில் வந்து மரித்தது உண்மையானால் மீதி எல்லாம் உண்மைதானே? அல்லேலூயா. அவர் பிறந்த ஊர் இருக்கா? இப்போ இருக்கா? அவர் வாழ்ந்த இடம் இருக்கா? அல்லேலூயா. எல்லாம் இன்றும் இருக்கிறது. அந்த பெத்லகேம் இருக்கா? இருக்கு. அதனால்தான் விசுவாசிக்கிறவனுக்கு நீ அதை விசுவாசித்தா, இயேசு ஒருவர் வாழ்ந்தார் என்பதை நீ விசுவாசிப்பாய், இயேசுவால் எல்லாம் செய்ய முடியும் என்பதை விசுவாசிப்பாய். அப்படி விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க அப்படி விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க பாஸ்கர், விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இப்போ என்ன சொல்றார் ஆண்டவர்? என் கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து என் நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். சொல்லி கொடுத்துட்டாரு. உங்களுக்கு நிறைய பிரசங்கங்கள்லாம் கேட்டீங்க நீங்கள். ஆண்டவருக்காக எப்படி வாழ்கிறது? காலையிலே சொல்லிட்டேன், ஆண்டவருக்காக வாழணும். ஆண்டவருடைய வழியில் நடக்கும்போது எவ்வளோ ஆசீர்வாதங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக யாரை சொன்னேன்? நான் என்ன தான் சொன்னேன். ஏன்னா நீங்கள் என்ன பார்க்குறீங்கள, உங்களுக்கு முன்னால் உயிருள்ள சாட்சி யார்? நான். அல்லேலூயா. அப்போ இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவைகளின்படி செய்கிற மனுஷன் அவைகளாலே பிழைப்பான். அல்லேலூயா. வசனத்தினால பிழைப்பு உண்டு. நான் இன்னும் மறுபடியுமாய் லேவியராகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரையிலும் நான் மொத்தமாக வாசிக்க வேண்டாம். அதில் ஆண்டவர் சொல்கிறாரு, சில காரியங்களை சொல்கிறாரு. எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி என்ன செய்யாத? செய்யாத. கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி என்ன செய்யாத? செய்யாத. அவர்களுடைய முறைமையின்படி என்ன செய்யாத? நடக்காத. ஆண்டவர் சில காரியங்களை சொல்லும்போது நம்ம ஏற்கனவே பழக்க வழக்கத்தில் இருந்த காரியங்கள் இருக்கும். ஆமாம். அதனால தான் ஆங்கிலத்தில் ஆர்டினன்ஸ்ன்னு இருக்குது அந்த வசனத்துக்கு. ஆர்டினன்ஸ் என்ன தெரியுமா? ஒழுங்குமுறைகள் என்று அர்த்தம். இங்கிலீஷில் எப்படி இருக்கு? 5வது வசனம், 4வது வசனம், என்னுடைய நியாயங்களின்படி செய், என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்கள் தேவனாகிய. அதுக்கு என்ன இருக்கு? You shall observe my judgments and keep my ordinances. Keep my ordinance. ஆர்டினன்ஸ்னா என்ன? ஒழுங்குமுறைகள். நாங்கள் கூட என்ன சொல்லி கொடுக்குறோம்? ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குறோம். ஆலயத்துக்கு சீக்கிரம் வரணும்,
எல்லா கூட்டங்களுக்கும் வரணும், ஆண்டவர் ஆராதிக்கணும், இப்படி தான் இருக்கணும். ஆனால் இப்போ பாருங்க, ஒழுங்கே இல்லாமல் போயிடுச்சு. ஆமாம், ஆர்டினன்ஸ். ஆண்டவர் ஒழுங்கு கற்றுக் கொடுக்கிறார். அதுக்கு அடுத்தது 5வது வசனம் வாசிங்க. ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ள கடவீர்கள், அவைகளின்படி செய்கிற எவனும் அவைகளால் பிழைப்பான். அப்போ இந்த வேத வசனத்தின்படி நீங்கள் வாழும்போது உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார் என்பது இந்த வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது? என்ன ஆசீர்வாதம்? பெர்மனன்ட் ஆசீர்வாதம், ஒரு நிரந்தரமான ஆசீர்வாதம். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் சொல்லுங்க சத்தமா? சில ஆசீர்வாதங்கள்லாம் வரும் போகும். மனுஷனுக்கு சினிமா பார்க்குற வரலாம் உட்காந்து ஜாலியாக இருப்பான். சினிமா கொட்டாயை விட்டு வெளியே வந்தான்னா மறுபடியும் அவனுடைய கவலை அவனை தொடர ஆரம்பிச்சிடும். தண்ணி அடிக்கிறவன் போதையில் இருக்கிற வரலாம் அவனுடைய கவலை அவனுக்கு தெரியாது. போதை கரைஞ்சிச்சின்னா மறுபடியும் அவன் கவலை அவனை பின்தொடரும். இல்லை, இதானே உண்மை. போய் சொல்லுவான், எதுக்குடா தண்ணி அடிக்கிற, மனசு கஷ்டமாக இருக்குது. ஏண்டா அது என்ன மருந்தா? உன் மனக்கவலையை போக்குற மருந்தா? ஜுரம்னு மாத்திரை போட்டினா உடனே ஜுரம் சரியாகும். தண்ணி அடித்தா உனக்கு நிம்மதி கிடைக்குமா? எவ்வளோ நேரம் கிடைக்கும்? போதையில் இருக்கிற வரல நிம்மதியில் இருப்ப. போதை முடிஞ்சிச்சுன்னா மறுபடியும் அதானே. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அப்படிப்பட்டதல்ல. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்பது நிரந்தரமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியது, நிரந்தரமான நிம்மதியை கொடுக்கக்கூடியது, நிரந்தரமான நிம்மதிக்கு வழிகாட்டுவது தான் கர்த்தருடைய வார்த்தை. ஆகையினால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு அதை கொடுத்தேன். அல்லேலூயா. எப்படி சொல்றாரு? என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ள கடவீர்கள், அவைகளின்படி செய்யும் போது எவனும் அவைகளால் பிழைப்பான். அல்லேலூயா. அது என்ன செய்கிறது? நமக்கு ஒரு நிரந்தரமான ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. நீ ஆண்டவருடைய வழியில் நடக்க உன்னை ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவருடைய கட்டளைகளை நீ கை கொள்ளும் போது அது எதை கொண்டு வருகிறது? நிரந்தரமான ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, நிரந்தரமான நிம்மதியை கொண்டு வருகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஆசீர்வாதமாக இருக்கணும்னு தான் கர்த்தருடைய நோக்கம். அல்லேலூயா. மனுஷன் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக தான் தேவன் பூமியை படைத்தார். அல்லேலூயா. பூமியில் உள்ளவர்கள் எல்லாம் ஆண்டவர் உண்டாக்குனதுடைய காரணம் நோக்கம் என்ன? ஆசீர்வாதமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ அந்த ஆசீர்வாதத்துக்கு உண்டான வழியை ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார்? கானானுடைய வழியில் நடக்காத, எகிப்தினுடைய வழியில் நடக்காத. இங்கே கவனிங்க, எகிப்திற்கு ஒரு என்ன கிடையாதுங்க, ஆர்டர் கிடையாது, ஆர்டினன்ஸ் கிடையாது, ஒழுங்குமுறை கிடையாது. இந்த உலகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற இந்த மாதிரி ஒரு வேத புஸ்தகத்தை கற்றுக் கொடுக்கிற ஒழுக்கம், நல்ல கிரியைகள் வேறு எதுவும் கற்றுக் கொடுப்பதில்லை. பக்தி பரவசனமா, ஒரு கெட்ட பழக்கத்தையும் விட்டுருக்க மாட்டான், பொறாமை விட மாட்டான், எரிச்சல் விட மாட்டான். எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் சகோதரன் பேரில் உனக்கு குறை உண்டானால் உன் காணிக்கையை அங்கேயே வச்சுட்டு நீ முதல்ல போய் அவங்ககிட்ட ஒப்புரவாகிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு எவ்வளோ அழகா ஆர்டினன்ஸ் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். என்ன அழகான ஒழுங்குமுறை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. என்ன அழகான ஒழுங்குமுறை. இந்த ஒழுங்குமுறை எங்கே கிடையாதுங்க? மற்ற எங்கே கானானிய இடத்துல கிடையாது, எகிப்தின் இடத்துல கிடையாது. ஆனால் ஆண்டவர் இவர்களுக்கு
மோசேயின் மூலமாக ஒரு பெரிய பிரமாணத்தையும் கட்டளைகளையும் தன் கையினாலே எழுதி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அப்படி ஒழுங்கற்று நடக்கிற, ஒழுக்கமே இல்லாமல், ஆர்டினன்ஸ் இல்லாத அவர்களுடைய வாழ்க்கையை நீ பின்பற்றாம உனக்குன்னு ஒரு ஒழுக்கத்தை கொடுத்துருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அந்த காலத்தில் எல்லாரும் போய் ஆர்சி ஸ்கூலில் சேர்ப்பாங்க. ஆர்சின்னு இல்லை, கிறிஸ்துவ ஸ்கூலில் சேர்ப்பாங்க. எல்லாரையும் கிறிஸ்துவ ஸ்கூலில் தான். ஏன்னா ஏன் கிறிஸ்டின் ஸ்கூலில் சேர்ப்பாங்க தெரியுங்களா? ஒழுக்கத்துக்கு, டிசிப்ளின். படிப்புக்காக சேர்க்கறது ரெண்டாவது விஷயம், ஒழுக்கம். கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் எங்கிருந்து அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறாங்க? வேதத்தில் இருந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நாங்கள் கூட உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம்? நீங்கள் கர்த்தருடைய வழியில் நடங்க. நான் இவ்வளோ 1 மணி நேரம் சொன்னேன், கர்த்தருடைய வழியில் நடந்ததுனால எவ்வளோ ஆசீர்வாதம்னு. ஆவிக்குரியவனுக்கு மட்டும்தான் அது புரியும். ஆவிக்குரியவனுக்கு மட்டும்தான் அது புரியும். ஆவிக்குரியவனுக்கு மட்டும்தான் அந்த ஆசை வரும். அல்லேலூயா. ஜென்ம சுபாவம் உள்ளவனுக்கு அந்த ஆசை வரவே. உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஆசை, அப்படி வாழணுன்ற ஆசை வந்துச்சா இல்லையா? வந்திருந்தா நீங்கள் ஆவிக்குரியவர்கள். அந்த ஆசையே வரலன்னா இன்னும் நீ ஜென்ம சுபாவத்திலே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய கொஸ்டின்ஸ். அது என்னது? அது உழைக்காமல் பிழைக்க முடியுமா? படிக்காமல் பிழைக்க முடியுமா? அதெல்லாம் தன்னுடைய கடமை செய்யணும். ஆனால் அது உன்னை பிழைக்க வச்சிடாது. அது மட்டுமே உன்னை பிழைக்க வைக்காது. உன் உடல் உழைப்பு உன்னை பிழைக்க வைக்குமா? கொஞ்ச காலம் ஒரு வேளை பிழைக்க வைக்கலாம். ஆனால் நிரந்தரமாக அது பிழைக்க வைக்குங்கிறதுக்கு என்ன கிடையாதுங்க, கேரண்டி கிடையாது. திடீர்னு சுகவீனம் ஆயிட்டா உன் பலன் உன்னை பிழைக்க வைக்குமா? அல்லேலூயா. ஆனால் எது உன்னை பிழைக்க வைக்கும் தெரியுமா? நீ கர்த்தருடைய கட்டளையின்படி நடந்தால் அது உன்னை பிழைக்க வைக்கும். இதை கர்த்தர் சொன்னார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சரி, இந்த கட்டளைகளை கற்பனைகளை ஏன் ஆண்டவர் கொடுத்தார்? அது கொடுத்ததற்கு நோக்கம் என்ன? நான் சொல்லட்டுமா? நம்ம எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துவதற்காக. எதற்காக இந்த கட்டளைகள் எல்லாம்? கடவுள் ஏன் மனிதனுக்கு ஒரு வழியை வகுத்திருக்கிறார்? ஏன் ஆண்டவர் இந்த காரியங்களை எழுதி கொடுத்திருக்கிறார்? ஏன் இதில் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்? இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு மனிதனும் பரிசுத்தமாக வாழ வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா? பரிசுத்தமாக வாழுகிற மனிதன் நிம்மதியாக வாழ்வான். அல்லேலூயா. பரிசுத்தமாக வாழ தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு மனிதன், பரிசுத்தத்தின் மேல் ஆசை இருக்கிறவன், அவனுடைய வாழ்க்கையில நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். மனிதன் இந்த உலகத்தில் சந்தோஷமாக, சமாதானமாக, நிம்மதியாக, சுகமாக வாழ வேண்டும் என்ற ஆசை ஆண்டவருக்கு உண்டு. அப்படி மனிதன் சுகமாக, சந்தோஷமாக, சமாதானமாக, ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு பரிசுத்தம் அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால தான் தேவன் மனிதர்களை பரிசுத்தமாக்கும்படி அவர் என்ன செய்தாருங்க? கட்டளைகளையும் நியமங்களையும் கொடுத்தார். அந்த கட்டளைகளையும் நியமங்களையும் கை கொண்டு எந்த மனிதன் ஒருவன், எந்த மனுஷி ஒருவன் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் துணையாயிருப்பார். ஹல்லேலூயா. யாருக்கு கர்த்தர் துணையாயிருப்பார்? யாருக்கு? பரிசுத்தவான்களுக்கு, பரிசுத்தவாட்டிகளுக்கு கர்த்தர் துணையாயிருப்பார். ஆமா. ஆகையினாலதான் கர்த்தர் கற்பனைகளை கொடுத்து நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அல்லேலூயா. இந்த புரிதல் ஒவ்வொரு மனிதருக்கும் உண்டாகுமானால்
அவன் நிம்மதியை தேடி வேறு எங்கும் போக மாட்டான். கர்த்தருடைய கற்பனையிலே நடப்பதற்கு தன் வழியை ஒப்பு கொடுப்பான். ஹல்லேலூயா. சரி, மற்றவங்களுக்கெல்லாம் இருக்குதோ இல்லையோ, நான் இந்த சபையில் உட்காந்துக்கிற உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு இந்த பரிசுத்தம்தான் என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்று சொல்லி நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கே நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள், இனி நான் வாழ்ந்தால் கர்த்தருடைய கட்டளைகளின்படி மட்டுமே வாழ்வேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிரமாணத்தின்படியே நடப்பேன். எனக்கு நிம்மதி வேண்டும், எனக்கு சமாதானம் வேண்டும், எனக்கு சந்தோஷம் வேண்டும், எனக்கு சுகம் வேண்டும், எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும். நீங்கள் பாருங்கள், யாரெல்லாம் கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடந்தார்களோ அவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். வேதாகமத்தில் எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் என்னால் சொல்ல முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை தங்கள் வாழ்க்கையில் கை கொண்டவர்களை நான் இப்போது ஒரு சிலரை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். மோசேயை கர்த்தர் தேடி போனார். வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது அந்த மோசேயை தேடி கர்த்தர் போனார். மோசேயினிடத்துக்கு தேவன் தரிசனமானார். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை எகிப்து தேசத்துக்கு அனுப்ப போகிறேன். கொஞ்சம் புரிதல் இல்லாதவன், ரொம்ப கஷ்டம். என்ன கஷ்டம் தெரியுமா? நீ நல்லா இருக்கிறதுக்கு உன்னை திருப்பி கொண்டு வர்றது எனக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், ஐ நோ அபவுட் யூ. உங்களை ஒவ்வொரு தனிப்பட்ட ஆளை பற்றி எனக்கு தெரியும். நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் எவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு எவ்வளோ கடன் பாரம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் எவ்வளோ முன்னேறணும்னு எனக்கு தெரியும். ஏன்னா சின்ன சபை தானே. நாங்கள் உங்கள் மேல் அக்கறை உள்ளவர்களாக நீங்கள் இப்படி கர்த்தரிடத்தில் திரும்பி விட்டால் உங்களுடைய சாபம் மாறிவிடும், உங்கள் கண்ணீர் மாறிவிடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து எப்படியாக உங்களை பெருக பண்ண மாட்டாரா என்று சொல்லி நாங்கள் இந்த உபதேசத்தை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம். அதற்காக தான் இந்த வருகிற 15-16 நாட்கள் நடக்கிற கூட்டம் கூட அதுக்காக தான். யூ ஆர் வெரி பிஸி மாதிரி காமிச்சிக்கிறீங்களான்னு தெரியல. ஆமாம், சரி, ஒரு 2 நாள் தேவ சமூகத்தில் உட்கார வச்சு அந்த ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாமே, அதுக்காக தான் இந்த கூட்டம். அந்த புரிதல் கூட இல்லாததுனால தான் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கிற மோசே மாதிரி எத்தனையோ பேர் இங்கே இருக்கிறீங்க. மோசே ஆண்டவர் தலைவன் ஆக்குவதற்கு கூப்பிட்டா அவன் சில சாக்கு போக்குகளை சொன்னான். ஆனால் ஆண்டவர் விடுற மாதிரி இல்லை. ஆண்டவர் என்ன செய்கிற மாதிரி இல்லை, தொடர்ந்து போராடினார் அவனோடு. அவனை அங்கிருந்து மீதியான் தேசத்திலிருந்து இழுத்து கொண்டு வந்தார். ஏன்? கர்த்தர் அன்பை காண்பிக்கிறது. கர்த்தர் மோசேயின் மேல் வைத்த அன்பு. 1000 பேர் இருக்கிறாங்க இங்கே, எகிப்தில் 1,00,000 பேர் இருக்கிறான். இந்த திக்கு வாய்ந்தானா தேவை இங்கே? மோசே யாரு? இப்போ இவர் இங்கே வந்து பேசதான் இங்கே சாதிக்க போகிறது. இங்கே அங்கே இவனை விட திறமசாலி எவ்வளோ பேர் இருக்கிறான். ஆனாலும் ஆண்டவர் அவனை நேசிக்கிறார். உனக்கு புரியறதே கிடையாது. உன்னை கர்த்தர் நேசிக்கிறார், உனக்கு புரியறதே கிடையாது. புரிதலே இல்லை. உன்னை கர்த்தர் நேசிக்கிறார். எத்தனை பேர் என்னை கர்த்தர் நேசிக்கிறாருன்னு சொல்கிறவங்க கை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அவனை கூப்பிட்டார். கொஞ்ச நான் முதல்ல மக்கார் பண்ணான், கடைசியில் சரண்டர் ஆயிட்டான். அல்லேலூயா. அந்த கர்த்தருடைய கட்டளைகள் எல்லாம் நடந்தான். பார்வோனுக்கு முன்னால் போ, 10 முறை போ 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 போ.
போய் வரும்போதெல்லாம் ஃபெயிலியர். 10 முறை என்னதுங்க, 9 முறை என்னது, 9 முறையும் தோல்வி. ஆனால் சொன்னது யாரு? ஆர்டர் ஃப்ரம் ஹெவன். சொன்னது கர்த்தர். தட்ட முடியல, தள்ள முடியல. ஹல்லேலூயா. தம்முடைய வல்லமையை அவன் மூலமாக நிரூபித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொன்னாரோ அது எல்லாம் செய்தான். கர்த்தர் அவனை கொண்டு பலத்த காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்கும் ஆசீர்வாதம், அவனை சார்ந்தவர்களுக்கும் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கட்டளையின்படி அவன் கீழ்ப்படிந்து வந்தான் பாருங்க. அவன் மூலமாக செங்கடல் பிளந்தது, அவன் மூலமாக மாறா மதுரமானது, அவன் மூலமாக கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்தது, அவன் மூலமாக யுத்தத்தில் ஜெயம் கிடைத்தது. அல்லேலூயா. என்னதுனாலங்க? ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி கீழ்ப்படிந்து வந்ததுனால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவனுக்கே நம்ப முடியாதது, இவன் வாழ்க்கையில் இவனால் நம்பவே முடியாத அதிசயமெல்லாம் நடக்குது. செங்கடல் பிளகுது, சத்துருக்கள் அழிந்து போகிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைச்சாங்களா இல்லைங்களா? பிழைச்சாங்களா இல்லைங்களா? நீ ஒரு மோசையை போல உன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயா? ஹல்லேலூயா. ரெண்டாவது யோசுவா. யோசுவா மோசே போயிட்டான், இறந்தாச்சு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா நீ தான்பா அந்த ஸ்தானத்தில் வந்து நிற்கணும். நிச்சயமாக சொல்கிறேன், நானும் அந்த நேரத்தில் இருந்திருந்தேன்னா ஐயோயோ சாமி வேணவே வேணாம். ஏன்னா அந்த ஜனங்க எப்படிப்பட்ட ஜனங்க? முரட்டாட்டமுள்ள ஜனங்க. அவன் கல் எடுத்துக்கணும் ஆரோனியும் மோசம் அடிக்கிறதுக்கு. ஏதோ நல்ல ஜனங்களாக இருந்தால் பரவாயில்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த சபையை நடத்துறதில்ல. ஹல்லேலூயா. இங்கே முரட்டாட்டம் உள்ள ஜனங்க யாருமே இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த சபையில் முரட்டாட்டம் உள்ள ஜனங்க இல்லை. எதிர்ப்பை பின்னால் காமிப்பாங்க, ஆனால் நேருக்கு நேர் எதிர்க்கிற ஆள் இல்லை. அப்படி சிரிக்கிறத பார்த்தா எனக்கு புரியல. பின்னால் பேசினாலும் பேசுகிறீங்களே தவிர பேசுகிறாங்களான்னு தெரில. என் காதுக்கு இது வரல, நீங்கள் யாரும் என்னை பற்றி தப்பாக பேசுனது எனக்கு வரல. இத்தனை வருஷத்தில் அப்படி எதுவும் வரல. ஹல்லேலூயா. ஆனால் அங்கே என்ன ஜனங்க இருந்தாங்க? முரட்டாட்டம் உள்ள ஜனங்க. மோசேயும் கல் எடுத்துக்கிட்டாங்க அடிக்கிறதுக்கு, ஆரோனை கல் எடுத்துக்கிட்டாங்க. இவங்கள போயா நான் நடத்துறது? உங்களையே அடிக்க துணிஞ்சவங்க என்ன அடிக்க மாட்டாங்கங்கிறதுக்கு என்ன இல்லை, கேரண்டி இல்லை அப்படின்னு சொல்லி அவன் ஒதுங்கி போல. ஆண்டவர் சொன்னார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். உடனே சரண்டரானா, அந்த வார்த்தையை நம்பினான். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை ஒப்பு கொடுத்தான், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், அந்த வார்த்தையை புரிந்து கொண்டான், உடனே தன்னை அர்ப்பணித்தான். ஹல்லேலூயா. அவனை கொண்டு கர்த்தர் என்ன செய்தார்? யோர்தானை பிளந்தார். ஹல்லேலூயா. சூரியன் சந்திரனை நிறுத்தினார். கர்த்தருடைய வார்த்தையினால ஒத்துக்கொள்ளுகிறவன், அவருடைய வழிகளின்படி நடக்கிறவன், அவருடைய நியாய நீதிகளை கட்டளைகளின்படி நடக்கிறவனுக்கு பிழைக்கிறானா இல்லைங்களா? சும்மா சாதாரணமான காரியத்தை செய்யறதுக்கு உங்களை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கல பிரதர். அதனால தான் சொன்னேன், ஆவிக்குரியவனுக்கும் ஜென்ம சுபாவம் உள்ளவனுக்கும் வித்தியாசம். ஜென்ம சுபாவம் உள்ளவன் தான் எப்படி யோசிச்சிருப்பான்? யோசுவா ஐயோயோ ஆண்டவரே வான ஆண்டவரே, வான ஆண்டவரே, வான ஆண்டவரே, தயவுசெய்து வான ஆண்டவரே, என்ன விட்டுருங்க ஆண்டவரே, ஐயோயோ இந்த ஜனங்களை சமாளிக்க முடியாத ஆண்டவரே. அவன் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன். அவன் ஏற்கனவே ஆவிக்குரியவன். அவன் என்ன சொன்னான்? கர்த்தர் நம்மோடு இருந்தால் இந்த தேசத்தை நமக்கு லகுவாய், ஏற்கனவே சொல்லிட்டான். ஏற்கனவே அப்போ இப்போ அவனுக்கு என்ன இருக்குது? கர்த்தர் என்னோடு இருப்பார்,
கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை, கர்த்தர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பை, கர்த்தர் எனக்கு கொடுத்த அபிஷேகத்தை, கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனத்தை நான் என்ன செய்வேன், விடாமல் கர்த்தரை முன்னிறுத்தி நடத்துவேன்னு சொல்லி அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ என்ன நடக்குது? கர்த்தருடைய வார்த்தையின்படி பிழைப்பு. சாக வேண்டியவங்க யோர்தானை கடந்து போய் பிழைத்து கொள்கிறாங்க. எரிகோக்கு முன்னால் பிழைத்து கொள்கிறாங்க. யுத்தத்தில் சாக வேண்டியவங்க சூரியனையும் சந்திரனை நிறுத்தி யுத்தத்தில் ஜெயித்து பிழைத்து கொள்கிறாங்க. சொல்லிதாங்களா இல்லைங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இது எதனால் நடக்குது தம்பி? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற அல்லேலூயா. அப்படியே நீங்கள் இப்போ வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, எலியா ஆண்டவர் எங்கே போக சொன்னார்? கேரித்தாட்டண்டிக்கு போயா. அங்கே என்ன கொண்டு வரும்? சாப்பாடு எது கொண்டு வரும்? அரண்மனையிலேருந்து வருமா? 5 ஸ்டார் ஹோட்டல்லேருந்து வருமா? எங்கேருந்து வரும் பிரதர்? என்ன இதை நம்புறதுக்கு நான் நம்பணுமா? காக்கா கொண்டு வந்து சோறு கொடுக்குங்கிறத நான் நம்பணும். இதெல்லாம் நம்புறதுக்கு ஒரு முட்டாளாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்ததெல்லாம் யார் தெரியுமா? மீனவர்கள். ஏன்னா அவன் தான் உடனே கீழ்ப்படிவான். அவங்ககிட்ட தான் தாழ்மை இருக்கும். ரொம்ப அறிவாளிகளை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. நல்லா தூக்கம் வருதா? ரொம்ப அறிவாளிகளை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. அது கேள்வி மேலே கேள்வி கேட்டு நீங்கள் பாருங்கள், கேள்வி மேலே கேள்வி, கேள்வி மேலே கேள்வி, கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு போயிட்டே இருங்க. என்னைக்காவது ஆன்சர் கிடைக்குமா? பதில் வருமா? ஆஹா. நீ கடைசி வரல உனக்கு பதிலே கிடைக்காது. இப்போ எலியா கேள்வி கேட்குறவன் இல்லை. என்ன ஆண்டவரே என்ன சொல்கிறீங்க? அப்படியே சொல்கிறாரு, நான் உன்னை காகங்களை கொண்டு சொல்லாமக்கெல்லாம் போடான்னா கூட பரவாயில்ல, சொல்லாமல் சொல்லியிருந்தா கூட பரவாயில்லைங்க. அங்கே போனால் உட்காந்துட்டு இருக்கிறான். மனுஷங்கிட்ட கூட பரவாயில்ல, நாளைக்கு எப்போ வருவேன், நாளைக்கு என்ன சாப்பாடு கொண்டு வருவேன், காலையில் என்ன கேட்டால் தெரிஞ்சுக்கலாம். காக்கா கிட்ட போய் என்னங்க கேட்குறது? அது என்ன கொண்டு வந்து கொடுக்குதோ, அது எப்போ கொண்டு வந்து கொடுக்குதோ, ஏன் லேட்டாக வந்துன்னு கேட்க முடியுமா? காக்கா கிட்ட கேட்க முடியுமா? இது எல்லாம் நம்பி அங்கே போனான் பாருங்க. கர்த்தர் அவனை ஒரு நாளும் பசி இல்லாமல் காப்பாற்றினார். அல்லேலூயா. சரி, இதுதான் விடுங்க. சரி, இப்போ கேரி தாற்றில் தண்ணி காலியாகி போச்சு. அடுத்த ஒரு இடத்துக்கு போக சொல்கிறாரு. அதாவது ஒரு பணக்கார வீட்டுக்கு அமைச்சிருக்கலாம்ல. என்ன பிரதர், எங்கே அமைச்சிருக்கலாம்? ஒரு வசதிக்காரன் வீட்டுக்கு அனுப்பியிருக்கலாம்ல. அப்படி நினப்பு இருக்கும் எப்பயாவது. ஒரு நல்ல 4 பணக்கார விசுவாசிங்க வந்தால் எப்படி இருக்கும்? நல்ல சபைக்கு காணி கொடுப்பாங்கல்ல அப்படின்னு நினைப்பேன். அவன் காணிக்கையும் கொடுப்பான், அவன் வில்லனாகவும் இருப்பான். என்னது? ஆமாம், அவனால் சத்தியத்தை ஏற்றுக்க முடியாது. அவனுக்காக நம்ம பிரசங்கத்தை மாற்ற முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அவன் பணக்காரனை கொண்டு வந்து இங்கே போய் இருக்கிறதையும் கெடுத்து போட்டுருவான். அவனுக்காக நம்ம என்ன பண்ணணுங்க? கொஞ்சம் கவனிங்க, இங்கே கவனிங்க. என்ன பண்ணுங்க, இங்கே கவனிங்க. இந்த பணக்காரனெல்லாம் சபையில் வச்சுருந்தா கஷ்டங்க. அவனுக்காக பாஸ்டர் மாற வேண்டியதாக போயிடும். என்னங்க ஐயா? ஆமாம், ஐயோ அட்ஜஸ்ட் பண்ணியாவது போய் தான் ஆகணும். ஸ்தோத்திரம். எல்லாரையும் கர்த்தர் என்ன மாதிரியே கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பணக்காரன் வீட்டுக்கு அனுப்பல, போய் எங்கே அனுப்புகிறாருங்க? அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு விதவை வீட்டுக்கு போய் அனுப்புகிறாரு பாருங்க ஆண்டவர். அல்லேலூயா. இதில் பிரதர், இதில் யார் தெரியுமா ரொம்ப ஸ்பெஷலு? அந்த விதவை தான் பிரதர் ஸ்பெஷலு. அல்லேலூயா.
அவன் சொல்கிறா, நான் சாப்பிட்டு சாவ போகிறேன், 2 ரொட்டி தான் இருக்குதுன்னு சொன்ன உடனே இவன் சொன்னான் பாருங்க, அதில் முதல் ரொட்டி எனக்கு கொண்டு வா. பிற்பாடு அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே அவன் நம்பினா பாருங்க, அதே மாதிரி கீழ்ப்படிஞ்சா பாருங்க, அந்த வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொண்டா பாருங்க. வசனம் சொல்லுது, உன்னை போஷிக்கும்படிக்கு நான் அவளுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், கட்டளையிட்டிருக்கிறேன்னாரு. அந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி தியாகம் பண்ணா பாருங்க, அதை நம்பினா பாருங்க, தான் பெத்த பிள்ளைக்கு கூட இல்லாமல் கொடுக்காம எங்கேயோ இருந்து வந்த ஒரு கிழவனுக்கு அதை கொடுத்தா பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் முன்னால் என்ன பண்ணிட்டாரு, இந்த அம்மா கிட்ட சொல்லி வச்சுட்டாரு. அப்போ என்ன சொல்லியிருக்கணும், எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க, அப்புறம் கொடுக்குறேன், அப்படி தானே சொல்லியிருக்கணும். எனக்கு நான் நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட, பாஸ்டர் எனக்கு மட்டும் கர்த்தர் இவ்வளோ கொடுத்தாருன்னா நான் சபைக்கு இவ்வளோ செய்ப்பாரு. இருக்கும்போது ஏதாவது செய்ய. ஆமாம், கொஞ்சமாக இருக்கும்போதே செய்யாதவனா நிறைய வரும்போது செய்ய போகிற. கொஞ்சமாக ஏதோ கொஞ்சமாக கர்த்தருக்காக தானே செய்ய போகிற. அல்லேலூயா. அப்புறமா நிறைய கொடுத்தாரு. இந்த அம்மா என்ன சொல்லலை, எனக்கு நீங்கள் நிறைய கொடுத்தீங்கன்னா நான் எலியாவை கொடுக்குறேன்னு சொன்னாங்களா? இல்லை, இருக்கிறதுலேருந்து கொடுத்தாங்க. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் நம்பி போனான் பாருங்க. இதெல்லாம் நம்ம 2 பேர் நம்பினாங்க பாருங்க. முதல்ல எலியா நம்பினா, 2வது அந்த அம்மா நம்புச்சு. 3 வருஷம் எல்லா இடத்து அரண்மனையில் கூட பஞ்சம். ஆனால் இந்த வீட்டில் என்ன இல்லை? இப்போ இந்த வசனம் உண்மையாக இல்லைங்களா? சொல்லுங்க, நீங்கள் நம்புறீங்களா? அல்லேலூயா. அது நம்புங்க, நம்பனா பிழைப்பு. அல்லேலூயா. நிறைய சொல்லிட்டு போகலாம். கர்த்தருடைய வார்த்தையின்படி அப்படியே கை கொண்ட தானியேல் பிழைச்சானா இல்லைங்களா? அல்லேலூயா. எப்படி பிழைச்சான்? ரொம்ப லோவாக வாழ்ந்தானா? இல்லை, கர்த்தர் அவனை நாளுக்கு நாள் என்ன செய்தார், உயர்த்திக்கிட்டே இருந்தார். அதுக்கெல்லாம் காரணம் என்ன? கர்த்தருடைய வசனத்தின்படி நடந்தான். எப்படி நடந்தான்? எகிப்தியருடைய நடக்கின்படி நடக்காத, கானானுடைய நடக்கின்படி நடக்காத, பாபிலோனுக்கு போனோன்னே பாபிலோனுடைய நடக்கின்படி நடக்காத. எதில்? சாப்பாட்டில் கூட. நீ கிறிஸ்தவனாக இருந்தால் நீ கிறிஸ்துவை போல தான் நடக்கணும். நீ உலகத்தான போல நடக்கக்கூடாது. உலகத்தான போல நடக்கக்கூடாது. நீ டபுள் கேம் ஆடினதுன்னா வேலைக்கு ஆகாது. நீ பச்சோந்தி மாதிரி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி கலராக மாறினதுன்னா வேலைக்கு ஆகாது. அங்கே போனோடனே தானியேல் அப்படி தன்னை மாற்றிக்கல. அங்கே போயின்னு சொல்கிறான், ஐயா கொஞ்சம் பருப்பு சோறு கொடு, இந்த அரண்மனை சாப்பாடெல்லாம் எனக்கு வேணாம். ராஜா கட்டளையிட்டுருக்கிறாரியா உங்களுக்கு இப்படி சோறு போட சொல்லி. இருக்கட்டும், எனக்கு ராஜா முக்கியம் இல்லை, ராஜாதி ராஜா தான் முக்கியம். ஓ ஹல்லேலூயா. நீ என்ன சொல்லணும்? யார் முக்கியம்? ராஜா எனக்கு முக்கியம் இல்லை. ஏன்னா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த ராஜா இன்னைக்கு ராஜாவாக இருப்பான், நாளைக்கு காணாமல் போயிடுவான். ஆனால் என் ராஜாதி ராஜா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அங்கே பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தான். அவைகளால் பிழைப்பு உண்டாச்சு அவனுக்கு. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கை அப்படி மாறும்னு அப்படி சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஈசாக்கு கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். ஈசாக்கு, பேதுரு, யோசபாத்து எல்லாம் நீங்கள் வீட்டில் போய் படிங்க. ஈசாக்கு என்னையா பஞ்சம்யா, பயங்கர பஞ்சம். ஆபிரகாமில் நாட்கள் உண்டான பஞ்சத்தை போல் இன்னொரு பஞ்சம் உண்டாச்சு.
கொஞ்சம் அங்கே போனால் கொஞ்சம் பச்சை பசேல்னு இருக்குது, கொஞ்சம் ஆடு மாடுகளுக்கு கொஞ்சம் தீவனம்லாம் கிடைக்கும், கொஞ்சம் பிழைச்சிக்கலாம். அப்படி புறப்படலான்னு மனசில் எண்ணம் வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, போவாத, இங்கேயே இரு. இங்கேயே என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, பஞ்சம், ஆடு மாடுகளுக்கு தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, வேலைக்காரங்களுக்கு சாப்பாடு இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது? ஆண்டவர் சொன்னார், இங்கே இரு. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல புறப்படுகிற எத்தனை மடங்கு ஆசீர்வாதம்? ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு ஆசீர்வாதம் வேணுமா? எத்தனை பேருக்கு வேணும்? வேணாவா? 100 மடங்கு ஆசீர்வாதம் வேணுமா? வேணுன்றவங்க கையை உயர்த்து வர அல்லேலூயா சொல்லுங்க. என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தர் சொல்கிறபடி எல்லாம் ஒழுங்காக கேட்கணும். உட்கார்னா உட்காரணும், எந்திரினா எந்திரிக்கணும், போவாதுன்னா போகக்கூடாது, போகணுன்னா போகணும். இதுக்கு ரெடியா? சுயம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு ரெடியா? ஜென்ம சுபாவத்தை ஒடுக்கி வாழ்கிறதுக்கு ரெடியா? அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் சொன்னால் செய்வார். இங்கே இரு. உன் அறிவை விட ஆண்டோடைய அறிவு பெருசுங்க. அவருடைய அறிவு சொல்லுங்க, எத்தனை யாராவது கரெக்டாக சொல்லுங்க அந்த வசனத்தை. அவருடைய அறிவு வெரி குட். அவருடைய அறிவு அளவில்லாதது. உன்னை இருக்கிற இடத்துல வச்சே ஆசீர்வதிக்க முடியும். நீ சும்மா யானையை பூனை ஆக்கலாம், பூனையை யானை ஆக்கலான்னு சொல்லிட்டு பல திட்டங்கள் போட்டு போய் கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போவாத. அல்லேலூயா. மோகன் சிலாசன் போன வாரம் சொல்லும்போது ஒரு சொன்னார், ஒரு சகோதரன் வந்தாராம், ஒரு லாரி எடுத்துகிட்டு வந்தாராம். பாஸ்டர் இந்தாங்க பாஸ்டர், ஜோம் பண்ணுங்க, ஒரு லாரி வாங்கியிருக்கிறேன். அவர் ஜோம் பண்ணாராம், நல்ல ஜோம் பண்ணாராம். அப்பப்போ கொஞ்சம் காணிக்கெல்லாம் கொண்டாந்து கொடுப்பாராம். பாஸ்டர் இவ்வளோ லாபம் வந்துச்சு, இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு 6 மாதம் ஆளே காணும். என்னையான்னு கேட்டான். பாஸ்டர் எல்லா லாரியும் ஃபைனான்ஸ்காரன் தூக்கின்னு போயிட்டான். என்னையா நடந்ததுன்னா, இல்லை பாஸ்டர் ஒரு லாரி வச்சுருந்தேன், அது பத்தாதுன்னு இன்னொரு லாரி வாங்கினேன், அதுக்கப்புறம் லோன் போட்டு இன்னொரு லாரி வாங்கினேன், அதுக்கப்புறம் இன்னொரு லாரி வாங்கினேன். பாஸ்டர் மொத்தமே கட்ட முடியல பாஸ்டர், எல்லாம் ஃபைனான்ஸ்காரன் தூக்கின்னு போயிட்டான். ஒரு லாரி கற்றுக் கொடுத்தார்ல, அதை வச்சு ஒழுங்காக பொழப்பை நடத்திக்கின்னு ஒழுங்காக ஓட்டலாம்ல. போதும் தானே, போதும் தானே. ஒரு தொழில் கொடுத்தார்ல, போதும். நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற? உன் சம்பாத்தியத்தில் நீ சாதிச்சிடலன்னு நினச்சிட்டு இருக்கிறியா? உன் சம்பாத்தியத்தில் உன் மூளையிலலாம் சாதிக்க முடியாது. அதனால தான் அங்கங்கே எழுதி போட்டு வச்சுருப்பான், மூளையால் சாதிக்க முடியாததை முழங்காலில் சாதிக்க முடியும். அல்லேலூயா. மூளையால் சாதிக்காதவன் உன் மூளையை பயன்படுத்தாத, கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்துரு. கர்த்தர் நடத்துவார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பெருக பண்ணுவார். ஆபிரகாமுக்கு சொன்ன வசனமே என்ன? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே நிச்சயம் பெருக பண்ணுவார். என்னை பெருக பண்ணினார். அடுத்த வேலைக்கு வழி இல்லாமல் வந்தேன், தங்க இடம் இல்லாமல் வந்தேன். இன்னைக்கு கர்த்தர் எப்படி பெருக பண்ணியிருக்கிறார் பாருங்க. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. உன்னை பெருக பண்ணுவார், உன்னை பெருக பண்ணுவார். எத்தனை வருஷம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்து கிடந்தோம் தெரியுமா? ஒரு நாளும் பணக்காரனா இப்போ கூட இன்னைக்கு கூட ஆசை கிடையாது. இருக்கிறதெல்லாம் ஒன்று, அது மேலே இப்போ கூட நாட்டம் கிடையாது. இன்றைக்கி ஆண்டவர் கூப்பிட்டாலும் போயிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. திருப்தியாக இருக்கிறேன். எனக்கு கொடுத்த சபைக்கு நான் சரியாக பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், சரியாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன்னா இல்லைங்களா? ஊழியம் சரியாக செய்துக்கிட்டு இருக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரலையும் எத்தனையோ ஊழியக்காரர்களை உருவாக்கிட்டேன். என்னால் முடிஞ்ச வரலையும் எத்தனையோ விசுவாசிகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி வரல என்னுடைய உடல் வலியோ வேதனையோ பார்க்குறதே கிடையாது, ஓடிக்கிட்டே இருக்கிறேன். நான் பவுலை போல ஓரளவுக்கு சொல்ல தைரியம் உள்ளவனாக இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தரை காத்துருங்க. ஈசாக்கை ஆசீர்வதித்தவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் நீ என்ன தெரியுமா செய்யணும்? அடங்கணும்.
நீங்கள் அடங்கி சேவித்தால் நன்மையை காணும். அடங்கணும், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும். எப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. ஜென்ம சுபாவத்தை விட்டு நீ வெளியே வரணும். எதுலேருந்து வெளியே வரணும்? ஜென்ம சுபாவம் தான் உனக்கு பல கேள்விகளை எழுப்போம். நீ ஆவிக்குரிய சகோதரனாக இருந்தால் விசுவாசிக்க தான் தோணும். நீ பல கேள்விகள் உனக்கு எழும்புதுனாவே நீ ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன். நீ விசுவாசித்து உடனே அதன்படி நடக்கிறனா நீ ஆவிக்குரிய மனுஷன். ஹல்லேலூயா. ஆவிக்குரியவன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஹல்லேலூயா. உன் ஜென்ம சுபாவத்தை தூக்கி வெளியே போடு. அது உன்னை எப்போதும் ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தாது. உன் ஜென்ம சுபாவம் உன் ஆசீர்வாதத்தை தடுக்கும். உன் ஜென்ம சுபாவம் உன்னை ஆசீர்வாதத்தை அழிக்கும். உன் ஜென்ம சுபாவம் உன்னை கர்த்தரை விட்டு பிரிக்கும். உன் ஜென்ம சுபாவம் உன் நிம்மதியை கெடுக்கும். உன் ஜென்ம சுபாவம் ஒரு நாள் கூட உன்னை பரிசுத்தமாக விடவே விடாது. நீ பரிசுத்தமாக இல்லைன்னு சொன்னால் உனக்கும் ஆண்டவருக்கும் கனெக்ஷனே கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன் கூட இருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்தவான்களோடு தான் இருப்பார். அவருக்கு பிரியம் பரிசுத்தம். பிரைஸ் தி லார்ட். பாவிகளை நேசிப்பார், ஆனால் அதே நேரத்தில் தொடர்ந்து நேசிப்பாருங்கிறதுக்கு என்ன கிடையாதுங்க, கேரண்டி கிடையாது. ஆமாம், சான்ஸ் கொடுப்பார். நீ திருந்திட்டுனா உன் கூடவே இருப்பார். ஹல்லேலூயா. நீ தில்லு முள்ளு பண்ணுற அப்படியே நடிக்கிற ஆளாக இருந்தா அவருக்கு தெரியும். பரிசுத்தமாக இருக்கிற மாதிரி சர்ச்சுக்கு வரும்போது நடிச்சுட்டு வெளியில் போனவுடனே உலகத்தில் போய் எல்லா பாவமும் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அது ஆண்டவருக்கு தெரியும். God knows sir everything. அப்போது நான் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனாக இல்லாமல் நான் எப்படிப்பட்ட மனுஷியாக இருக்கணும்? எப்படிங்களா இருக்கணும்? ஆவிக்குரியவர்களாக இருக்கணும். ஆவிக்குரியவன் காலங்கத்தால் எதை தேடுவான்? வேதத்தை தேடுவான். ஆவிக்குரியவன் எங்கே போவான்? கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படிடுவான். ஆவிக்குரியவன் யாரை தேடுவான்? ஆண்டவரை தேடுவான். ஆவிக்குரியவனுக்கு யாரோட அதிகமான கனெக்ஷன் இருக்கும்? ஆண்டவரோட பரிசுத்த ஆவியானவரோட கனெக்ஷன் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த ஆவிக்குரியவனுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வது யாருடைய கடமை? யாருடைய கடமை? உங்கள் தேவையெல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டியது யாருடைய கடமை? அது அவருடைய கடமைங்க. அல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? தகப்பனே ஸ்தோத்திரம். அப்பா, எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய ஜென்ம சுபாவம் என்னில் அழியட்டும். என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற ஜென்ம சுபாவம் என்னை விட்டு அகன்று போகட்டும். ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. பெரிய நீ ஆவிக்குரிய மாட்டேன்னு அவ்வளோதான். பெரிய ஆசீர்வாதம். பிரைஸ் ஜீசஸ். ஆவிக்குரியவனாக இருந்ததான எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னை ஆவிக்குரியவனாய் மாற்றும். என்னுடைய ஆசீர்வாதங்களை கெடுக்கிற எல்லா ஜென்ம சுபாவம் என்னை விட்டு ஒழியட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆமென். எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆமென். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய வார்த்தையில் எத்தனை அதிசயம் உண்டு. நம்முடைய வார்த்தையில் பிழைப்பு உண்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜனங்க பட்டினியாக போகாதபடிக்கு ஒரு வார்த்தை சொல்லி 5 அப்பம் 2 கத்தாவே 5 கத்தாவே 2 மீன் 5000 பேருக்கு பொசிக்க கொடுத்து மீதி எடுத்தது உம்முடைய வார்த்தை தானே. ஹல்லேலூயா. பிரைஸ் ஜீசஸ். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றியது உம்முடைய வார்த்தை தானே. பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறது உம்முடைய வார்த்தை தானே. அந்த வார்த்தைக்கு மாத்திரமே நாங்கள் முற்றிலுமாய் கீழ்ப்படிந்து நடக்க, உம்முடைய வார்த்தையாகிய வேத வசனத்தின்படியே ஜீவிக்க, அதனாலே நாங்கள் பிழைக்க, ஆசீர்வதிக்கப்பட எங்கள் யாவருக்கும் கிருபை பாராட்டும். எங்கள் ஜென்ம சுபாவத்தை அழிப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் அக்கினி அனுப்பி ஜென்ம சுபாவத்தை அழிப்பீராக. ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற எல்லா ஜென்ம சுபாவத்தை அழிக்கும்படி ஜெபிக்கிறேன். எங்களை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென்.